அதெல்லாம் கொடுக்க முடியாது. வேணும்யா. கொடுக்க முடியாது. வேணும்யா. கொடுக்க முடியாது. அது நீ வேணும் எனக்கு. கொடுக்க முடியாது. சுந்தரம் என்னடா கலாட்ட? அவர் வேணுங்கிறாரு, நீ கொடுக்க மாட்டேங்கிற. வேணுங்கிறத குடுக்கறதா தானே நம்ம கலப்பு நடத்துறோம். ஆச்சி அவர் என்ன வேணும் கேக்குறாரு தெரியுமா? என்னத்த கேட்டாரு? உசுரையா கேட்டுட்டாரு. சும்மா இருங்க ஆச்சி. என்ன வேணும் கேட்டா அந்த போர்டு வேணும் கேக்குறாரு. கேட்டி கொடுத்துருவா. இந்த போடையா? ஆமா. ஐயா இந்த போடை எதுக்கு கேக்குறிய? அம்மா என் பொண்டாட்டி இருக்காள 20 வருஷமா இட்லி இடியாப்பம்னு போட்டு என்ன கொண்டுகிட்டு இருக்காமா. சரி. இந்த உலகத்துல திங்கிற பொருள் என்ன இருக்குன்னு அவளுக்கே தெரியாது. இந்த போர்டை கொண்டு அவளை காட்டணும். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த போர்டு வேணுமா. ஐயா ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்கு பல பேர் வருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு பிடிக்கும். ஒருத்தருக்கு இனிப்பு பிடிக்கும், ஒருத்தருக்கு காரம் பிடிக்கும். அதனாலதான் நாங்க இப்படி விதவிதமா பண்ணி வச்சிருக்கிறோம். நாக்கு ருசிக்கு தாயா ஹோட்டலு, உடம்புக்கு ஒத்துக்கிறத வீடு தான் பண்ணி கொடுக்கும். பத்தியக்காரன் ஹோட்டல்ல சாப்பிட்டான்னா பைத்தியக்காரன் ஆயிருவேன். ஐயா அந்த போர்டுல இருக்க பலகாரத்துல உங்களுக்கு என்ன வேணும்? உருளைக்கிழங்கு போண்டா, அது வாய்வில்ல. வாழைக்காய் பச்சி, அது என்னல்ல. நெய் ரோஸ்ட், அதே கொழுப்பு. யாருக்கு? எனக்கா? கொழுப்பு யாருக்குன்னு இப்ப தெரியுது. அப்ப உங்களுக்கு என்னதான் பிடிக்கும்? எனக்கு இட்லி இடியாப்பம் தான் பிடிக்கும். அதானே ஆவில வேவுது. டாக்டரே சொல்லியிருக்கான் உடம்புக்கு அதான்டா நல்லது, அதை சாப்பிடுன்னு. ஐயா உம்ம பொண்டாட்டி இத்தனை நாள் அதை தனியா பண்ணி போட்டிருக்கா. உம்ம உடம்புக்கு எது சரிப்பட்டு வரும்னு அவளுக்கு தானே தெரியும். கஷ்டப்பட்டு பண்ணி போடுற பொண்டாட்டிய குறை சொல்லிங்கன்னு ஹோட்டலுக்கு வந்துட்டீரா? எந்திரியா எந்திரி. இன்னுமே இங்க வந்த அந்த போடாலே அடிப்பேன். கேவலப்படுத்தாத. ஆள்லாம் பாக்கு. ஆள் இல்லாத படிக்கிறேன் போ. இந்த ஹோட்டல்ல மனுஷன் சாப்பிடுவானா? அரைச்சே வரேன். போட வந்துட்டான். சே நல்ல கஸ்டமருங்கப்பா. அப்பா கஸ்டமர் வந்திருக்காங்க. என்ன வேணும்னு கேளுங்கடா. அந்த போர்டு தான் வேணும்.